ஹாய் நண்பர்களே, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? முடக்கத்தான் கீரை துவையல். சரிங்களா? முடக்கத்தான் அப்படின்னா முடக்கு அறுத்தான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த முடக்கத்தான் கீரை ஒரு பொக்கிஷம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆயுர்வேதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. மூட்டு வலிக்கு, வாதத்துக்குலாம் ரொம்ப நல்லது. முடி வளர நல்லா பயன்படும். கால்சியம் குறைபாடு உள்ளவர்கள் இது அதிகமாக சாப்பிட்லாம். இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம், ரத்த சோகை உள்ளவர்களும் அதிகமாக சாப்பிட்லாம். ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இதை கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க. இதை துவையல் செய்யலாம், கூட்டு செய்யலாம், அடை செய்யலாம், தோசை செய்யலாம். தோசை கூட இதை அரைச்சி ஊற்றி தோசை செய்யலாம், பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த எஸ்பெஷலி லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய மூட்டு வலி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சரி செய்யும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், நல்லெண்ணெய், ஓகேங்களா? அதில் வதக்கிக்கிட்டு கீரையும் அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10, காஞ்ச மிளகா, இதுலேயே பெருங்காயத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். அது கூட உப்பு, நல்லா கீரையை ஆற வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, சரிங்களா? இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இன்னும் கேட்டால் உரலில் போட்டு ஆட்டி எடுத்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் ரொம்ப சின்னதாக இருக்குது உரல், அதனால் வாங்கணும் இனிமேல் தான், சரிங்களா? அதில் போட்டு ஆட்டி எடுத்தாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றி தாளிச்சுப்போம். கடுகு, உளுந்து, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.